காலிஃப்ளவரை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹனி சில்லி காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் மைதா மாவு ஒரு ஸ்பூன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அந்த அளவில் நீங்கள் காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மைதா 1 ஸ்பூன் போட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெயில் பொரிக்கும் போது டபுள் பாயில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுட்டு அப்புறம் சோயா சாஸ் 3 ஸ்பூன் சோயா சாஸு, 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு காரம் வேணான்றதுனால நான் சில்லி சாஸ் சேர்த்துக்கல. 2 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் தேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காலிஃப்ளவரையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு இந்த ரெசிபி. அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவினா நல்லா டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி. காலிஃப்ளவரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.